நீங்க நன்றா இருந்தால் பட்டணம் களி கூறும். ராஜ்யத்தின் வெற்றி என்பது சுயநலமானது அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிங்டம் சக்சஸ் இட் இஸ் நாட் செல்ஃப் சென்டர்ட், இட் இஸ் அதர் சென்டர். ஆமென். இப்போ எப்படி போட்டு பாருங்க, கோசே நாட்டில் தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்பாக அவனிடத்தில் யாக்கோபு அனுப்பினான். அவர்கள் கோசேனிலே சேர்ந்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, கோசேனிலே சேர்ந்தார்கள். பைபிள் இதை திரும்பி திரும்பி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நம்ம நல்லா வருது எதுக்குன்னா, நம்மளை சுற்றியில் இருக்கிற எல்லாத்தையும் நல்லாக்கிறதுக்காக தான். ஏன் திரும்ப திரும்ப உங்களுடைய வெல்னஸ் பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம் தெரியுமா? நீங்கள் நல்லா இருக்கிறத பற்றி வாரந்தோறும் ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறோன்னா, நீங்கள் நன்றாக இருந்தால் பட்டணம் களி கூறும். ஆமென். இதுதான் நம்ம சபையினுடைய தரிசனமே இதுதான். எல்லாம் சொல்லுங்க, நான் நன்னா இருந்தால். நீங்கள் தான் அந்த மான்கள். என்னங்க மான் மாதிரி தெரியலன்றீங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பினால் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட கழுவப்பட்ட நீதிமான்கள். எல்லாம் சொல்லுங்க, நீதிமான்கள். நான் நன்றா இருந்தால் பட்டணம் களி கூறும். ஏன் நீதிமான் நன்னா இருக்கிறத பற்றி பைபிள் பேசுது? ஏன்னா அவனுடைய நலன்றது சுயநலமானது கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, கிங்டம் சக்சஸ் இட் இஸ் நாட் செல்ஃப் சென்டர், இட் இஸ் அதர் சென்டர். ஆமென். இது ஏதோ நான் நல்லாயிட்டேன், ஏதோ நான் இது பண்ணிட்டேன், அந்த மாதிரியே முதல்ல அவன் ஆரம்பிக்கும் போதே அவன் மைண்டில் அது கிடையாது. ஆரம்பிக்கும் போதே நான் சொல்கிறேன், இது ஆன பிறகு கிடையாது. நீங்கள் நல்லா ஆவறதுக்கு முன்னாடியே உங்கள் மைண்டில் இந்த தரிசனத்தை வைக்கணும். என்ன தரிசனத்தை வைக்கணும்? கர்த்தாவே, நான் மட்டும் மேலே வர கூடாது, நான் வந்தால் ஒரு சமூகமே மேலே எழும்பி வரணும். உங்கள் செழிப்பு வேற எங்கேருந்தும் ஆரம்பிக்கிறது இல்லை, உங்கள் மனசுலேருந்து தான் ஆரம்பிக்கி. உங்கள் மனசில் ராஜ்யத்தை குறித்து, பிறருடைய வாழ்க்கையை குறித்து, மற்றவங்களுடைய நன்மையை குறித்து நீங்கள் திங்க் பண்ண நான் சொல்கிறேன், அது ஒரு பெரிய ரிச்னஸ். அப்படியே ஆமென்.